கிறிஸ்துக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறோம். கட்டளை பொறுத்து பார்த்து வருகிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் ஆண்டவராய் தேவன் இப்படி சொல்லுகிறார், என் கட்டளைகளையும் நியாயங்களையும் நீ கை கொள்ளாமல் போனால் சாபம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் சாபம் வருகிறது. தெய்வ பிள்ளைகளே, அது இந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், கிறிஸ்தவனாக, முஸ்லீமாக, எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் ஒரு கட்டளை வச்சிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அந்த கட்டளைக்கு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் யாரெல்லாம் இருக்கா அந்த குடும்பத்துக்கு சாபம் வரும். தேவ பிள்ளைகளே பாருங்க, கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனாலே சாபம் வரும்னு ஆண்டவர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, இன்னைக்கு அநேகர் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் மோசே மூலமாக சொன்ன காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதை சொல்லுகிறார். மோசே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கு தேவ பிள்ளைகளை. அப்போ நமக்கு ஏன் இந்த சாபம் இருக்குது அப்படின்னா, ஒருவேளை தேவனுடைய கட்டளை நம்ம மீறிட்டோமோ. தேவன் நமக்கு இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் இப்படி தான் வாழணும்னு சொல்லி கட்டளை கொடுத்துருக்கிறார். மனச்சாட்சின்னு சொல்ல சரி இந்துக்களை சொல்லுவாங்க, அறியாதவங்க சொல்லுவாங்க மனச்சாட்சி. உனக்கு ஒரு மனச்சாட்சி கொடுத்தது யாரு? தேவ பிள்ளைகளே, அந்த மனச்சாட்சி ஒன்று உருவாக்குன தேவன் தான் அதை கொடுத்துருக்கிறார். அந்த மனச்சாட்சிக்கு விரோதமாக அப்படி பார்த்தோம்னா கட்டளை மீறினது போல பவுல் சொல்கிறார், உனக்கு மனச்சாட்சி இருக்கு என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நிறைய பேர் சும்மா என்ன வேணாலும் பண்ணலாம். நிறைய அதிகாரிகள், தலைவர்கள், என்ன பணக்காரர்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் சாபங்கள் இருக்கிறது. அவன் தாத்தா காலத்தில், பாட்டனார் காலத்தில் பெரிய பணம், இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கான். சாபம். தேவ பிள்ளைகளை, வியாதி, பலவிதமான காரியங்கள். காரணம் என்ன? கட்டளை தன்னிடத்தில் அதிகாரம் இருக்கும்போது மனம் போல அவன் செயல்படுது. தேவனுடைய கட்டளை மீறி தேவனுக்கு மகிமை செலுத்துறது கிடையாது. தேவ பிள்ளைகளை எங்க எனக்கு ஏறுவது தேவனுக்கு மகிமை செலுத்துறதுனால, தேவனுடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படுகிறாதனால. ஆனால் கட்டளை குறித்து பேசுகிறான். ஆண்டவர் அடித்தார், கொளுத்தி செத்தான்ட்டு வேதத்தில் பார்க்குறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கு தேவ பிள்ளைகளை. எனக்கு சாபம் ஏன் இருக்கு? ஒரு குடும்பத்தில் இது என்ன சாபம்? அப்போ தேவ சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே இந்த சாபங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போயிருந்தால், எங்கள் ஒப்பிதாக்கள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய தாத்தா முப்பாட்டன் ஒருவேளை எங்களுடைய கட்டளைக்கு மீறி நடந்தா, தேவப்பிள்ளை வேத வசனம் சொல்லுகிறது, என் கட்டளைக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாங்கன்னா அந்த சாபம் 4 தலைமுறைக்கு பின்தொடரும்னு சொல்லுகிறது. அப்போ அந்த கட்டளையை நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்தில் இயேசுவிடத்தில் வரும் பொழுது அவர் உங்களுக்காக சாபமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவிடத்தில் வரணும். நீ ஒருவேளை கட்டளை மீறி இருக்கலாம், யாரா இருந்தாலும், ஆனால் இயேசுவிடத்தில் நீ வரும்பொழுது அந்த சாபங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். இல்லையா? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, இயேசுவே என் முப்பிதாக்கள் என் கட்டளை, உங்களுடைய கட்டளை மீறி இருக்கலாம், உங்களுடைய நாமத்துக்கு எதிர்த்தான் நின்றிருக்கலாம், உங்களுடைய கட்டளைக்கு விரோதமாக பாவம் பண்ணி இருக்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சாபமானி என் சாபங்களை எடுத்து போடும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் வரம்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சாபங்களிலிருந்து உன்னை விடுதலை கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, நான் உங்களுடைய கட்டளைப்படி இனி நடப்பேன். அப்பா, எங்க முப்பிதாக்கள் நடக்காம போயிட்டாங்க, நான் நடப்பேன், எனக்கு உதவி செய்யும் சொல்லும் பொழுது ஒரு சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், தேவ பிள்ளைகளே, என் கட்டளை மீறினாலே எனக்கு சாபங்கள் வரும் என்று சொல்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகளை, இதுவரைக்கும் சாபத்துக்குள்ள இருக்கிற ஜனங்கள் நீங்க இயேசு இடத்துல வரும்போது அவர் உங்களுக்காக சாபமானார். அந்த ஆண்டவரே, நான் இனிமே உங்களுடைய கட்டளைப்படி நடப்பேன். ஏசப்பா, நீர் மனம் உருக்கமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், விடுதலையாக்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரே, என் சாபங்களை, என் பிடித்தோடுகிற சாபங்களை எடுத்து போடுன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் எடுத்து போடுகிற வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை பின்தொடர்கிற சாபங்கள் உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனாலே சாபங்கள் வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, உங்களுடைய கட்டளைக்கு மீறி நடந்தோமானா, ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நாங்கள் தீங்கு செய்த அப்பா கட்டளை மீறி இருப்போமானா, ஆண்டவரே, இந்த சாபங்களை எங்களை எடுத்து போடும். எங்களுக்காக நீ மனிதனாக கல்வாரியில இயேசுவாக அவதரித்து எங்களுக்காக சாபமான இயேசுவே, எங்களுடைய சாபங்களை எடுத்து போடுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள், சாபத்து கட்டுகள் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை இந்த சாப கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பீராங்க. ஒப்பு கொடுக்கிறப்பா, வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தாலே. ஆமென். இந்த கருணையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாபக்கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் கொடுக்க முடியும். அவர் இந்த உலகத்துல அதே தேவன் தான் மனிதனாக வளர்த்து வந்தார். தெய்வ பிள்ளைகளை, சாபங்களை மாற்றுகிற தேவன்.
அவர் சமூகத்தில் உங்களோட சாபங்களை, உங்களை பின்தொடர்கிற சாபங்களை எல்லாத்தையும் அறிக்கையிட்டு, ஆண்டவரே எனக்காக சாபமானேன்னு சொல்லுங்க.